பசங்களா, இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப. சரி, சாமி கும்பிடலாமா? கும்பிடுங்க. ஆமா, என்ன நடக்குதுங்க? ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆமா, ஏது இந்த சாமி? திரும்ப வேலைக்கு வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கல, அவரே வந்தாரு. ஆ? என்ன, அவரே வந்தாரா? என்னடி பிள்ளையார் பால் குடிச்ச கதை மாதிரி சொல்லிட்டு இருக்க? ஆமா, எங்களுக்காக எங்க அம்மா கூப்பிட்டாங்க, அவர் வந்தாரு. ஏய், நீ எல்லாம் தான் சாமியை தேடி போக வேண்டியிருக்கும். நல்லவங்க நினைச்சா சாமியே தேடி அங்க வரும். அத்தை, உங்க பஞ்செல்லாம் பலமா தான் இருக்கு. இந்த வியாக்கியானம்லாம் பேசுவீங்க, ஆனா என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏய், நிறுத்திடி. சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிற. எல்லாரையும் படைச்சது சாமினா அவர் எல்லாருக்கும் ஒண்ணுதான். புருஷன் இருக்கிறவங்களுக்கு ஒரு சாமி, இல்லாதவங்களுக்கு ஒரு சாமின்லாம் கிடையாது. முதல்ல இதையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எந்த சாமியும் சொல்லல. இப்படி ஒரு கேவலமான சம்பிரதாயத்தை உருவாக்குனது ஏதாவது ஒரு ஆசாமியா தான் இருப்பாங்க. வினோ, நீ பூஜை பண்ணுமா? ஆமாமா, யார் என்ன சொன்னாலும் நீ பண்ணுமா. அப்பதான் பிள்ளையாரே சந்தோஷப்படுவாரு. எங்களுக்கு அம்மா சந்தோஷம் தான் முக்கியம். இத்துண்டு இருந்துட்டு வாய்ப்பு. அம்மா, நான் ஏன் இப்போ அப்பாவை பத்தி கேக்குறது இல்ல தெரியுமா? அப்பாவை பத்தி கேட்டா நீ ரொம்ப கஷ்டப்படுறல. உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலம்மா, அதனாலதான் கேட்கல. எங்களுக்காக கஷ்டப்படுற நீ என்னைக்குமே சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருக்கணுமா, அதுக்குதான்.